everyone, வணக்கம். வெல்கம் டு வெல்னஸ் இலைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் யோகா நேச்சுரோபதியில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஹவு டு கம் பேக் வித் கொரோனா நேச்சுரல்லி. ஸோ நம்ம இந்த கொரோனாலேருந்து நம்மளை எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம், அதுவும் இயற்கை முறையில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாருக்குமே தெரியும், கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே கோவிடால் எஃபெக்ட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி சொல்லணுன்னா நம்ம இந்தியா இதில் பீக்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்த்திங்கனாக்கா, கோவிடால் எஃபெக்ட் ஆன பீப்புளும் நிறையா இருக்காங்க, கொரோனாவில் எஃபெக்ட் ஆகாத பீப்புளும் நிறையா இருக்காங்க. ஸோ கோவிடில் எஃபெக்ட் ஆகாத பீப்புள் தன்னை தற்காத்து கொள்ளுறதுக்கு எப்படி இந்த கொரோனாலேருந்து மீண்டு வர்றதுக்கு இயற்கை முறையில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எஃபெக்ட் ஆன பீப்புளும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக எப்படி அவங்கள அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொரோனா அதிகமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த இம்யூனிட்டியை நம்ம எப்படி இயற்கை முறையில் நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு ஒரே வழி இயற்கை முறையில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிறது தான். தி பெஸ்ட் வே இஸ் டு இம்ப்ரூவ் அவர் இம்யூனிட்டி நேச்சுரலி. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கை முறையில் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதில் சில வழிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கொரோனாவோட பாதிப்பு பார்த்திங்கனாக்கா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஸோ இதில் இந்த பாதிப்புலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா சில எளிய யோக பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ யோகாவில் பார்த்திங்கனாக்கா சில சிம்பிள் யோகா டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் யோகாசனம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, தியானம்லாம் இருக்குது. ஸோ இந்த யோக பயிற்சி தினமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம இந்த கொரோனாலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கை முறையில் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ சில எளிய யோகா டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொரோனாலேருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு சில எளிய யோக பயிற்சி முறைகள்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தாடாசனம். கால்களை ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையும் மெதுவாக ரைஸ் பண்ணி மூச்சை இழுத்து மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. கைகளை ரெண்டு இன்டர்லாக் பண்ணணும். அட் தி சேம் டைம் மெதுவாக உங்களோட குதிகால்களை ரைஸ் பண்ணி உங்களோட டோஸில் ஃபுல் பாடி பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஆசனமில் பார்த்தீங்கன்னாக்கா இது தாடாசனம், பாம் ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். இதில் உங்களோட ஸ்பைன் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதை 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த போஸ்டரில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இப்போ மெதுவாக மூச்சு இழுத்து ரெண்டு கைகளையும் மெதுவாக கீழே கொண்டு வரணும். கைகளையும் கால்களையும் சமமாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் வர வேண்டும். இந்த ஆசனம் 10 to 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அர்த்த கட்டி சக்கராசனம். இதில் ரெண்டு கைகளையும் உங்களோட ஹிப் ரீஜியனில் ஹோல்ட் பண்ணிக்கணும். கால்கள் ரெண்டுமே ஒரு 10 feet ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெதுவாக மூச்சை இழுத்து உங்களோட தலை, தோள்பட்டை, செஸ்ட் ரீஜியன் மெதுவாக ஸ்லோவாக பேக் பெண்ட் பண்ணணும். நல்லா மூச்சை இழுத்து இந்த பொசிஷனில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட செஸ்ட் ரீஜியன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ரீ ஆக்சிஜன் கன்சப்ஷன் இருக்கும். உங்களோட ஃப்ரீ ப்ரீத்திங் பார்க்கலாம். உங்களோட லங் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மெதுவாக உங்களோட தலை, செஸ்ட் ரீஜியன் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே கொண்டு வரணும். கம் டு நார்மல் பொசிஷன்.
உங்களோட கைகளை ரெண்டும் கீழே இறக்கி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வாங்க. ரிலாக்ஸ். உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது நம்ம பார்க்க போகிறது உட்கட்டாசனம், ஹாஃப் சேர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டிங் பொசிஷன். உங்களோட 2 கால்களையும் 10 ஃபீட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 2 கைகளையும் மெதுவாக தோள்பட்டை லெவலுக்கு கொண்டு வாங்க. இப்போ நல்லா மூச்சை வெளியே விட்டு ஹாஃப் சேர் பொசிஷனில் அமருங்க. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேரில் உட்காந்துருக்கிற ஒரு தோற்றம் இருக்கும். இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வாங்க. உங்களோட கைகளை ரெண்டும் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொண்டு வாங்க. Come to normal position. Relax. ஸோ இந்த உட்கட்டாசனம் நீங்கள் 5 to 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் சுய அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்றது ஒரு சிகிச்சை இருக்குது. அந்த சிகிச்சையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது ஏன் இந்த சிகிச்சையை நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிருமினால் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அஃபெக்டட் பை COVID-19. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வீட்டு குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் நம்ம அஃபெக்ட் ஆகி இன்றைக்கி மருந்து மாத்திரை இல்லாமல் 5-6 மாதமாக நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அப்போது இதுக்கு இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் இந்த சுய அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்றது இருக்குது. அப்போது இப்போ இந்த சுய அக்குப்ரெஷர் சிகிச்சை எப்படி இந்த COVID-19 எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகுது அப்படின்றதுக்கு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக இது ஒரு நிரந்தர தீர்வாக தான் கிடைக்க போகுது இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில், அதுவும் சுய அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்றது. அப்போது இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சையில் நிறைய நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான சக்தி புள்ளிகள் இருக்குது. அந்த சக்தி புள்ளிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே அமைஞ்சிட்ருக்கு. அப்போது அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து நம்ம கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி புள்ளிகளை தூண்டப்பட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த இயற்கை மருத்துவத்தில் வைட்டாலிட்டி ஹையர் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. லோவர்ட் வைட்டாலிட்டி ஒரு நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த சக்தி புள்ளிகளை தூண்டுறதுனால நம்மளோட உடம்புல எப்பயுமே அதிகமாக சக்தி ஆற்றலை கிரகிக்க முடியும். ரெண்டாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இம்யூனிட்டின்னு எல்லாருமே நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால் அதிகரிக்க முடியும். இயற்கையாக அதிகரிக்க முடியுமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக. நம்ம உயிராற்றலை அதிகமான நிலையில் வைத்துட்ருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இந்த அக்குப்ரெஷர் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த சிச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகிட்டுருக்கோம். அப்போ உடம்பளவில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் நிறைய அறிகுறிகளை கொடுக்குது. மன ரீதியாக பார்த்திங்கன்னா மெயினாக மன பயம், சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஒரு டென்ஷனு, ஒரு பயம், இதெல்லாம் மன ரீதியாக இருக்குது. அப்போது இந்த 2 லெவல்லையுமே நம்ம சரிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும்.
நம்மளுடைய உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரும் வந்து அதிகமான நிலையில் வந்து இருக்கும். இப்போ அதுக்கு தான் வந்து இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சையை நான் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சையில் வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வைட்டாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து சீராக இருக்கும் நம்ம உடம்புல. சரி, இப்போ இந்த COVID-19 வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வைரஸ் தான், ஒரு சின்ன கிருமி தான். பட் இந்த கிருமி வந்து உள்ளே போன உடனே நம்ம உடம்புல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான காரணங்களை சொல்லலாம். ஒன்று வந்து எனர்ஜின்னு சொல்கிறது, அதாவது QI அப்படின்னு சொல்கிற நம்ம அக்குபங்க்சரில். இதில் QI ஸ்டாக்னேஷன் ஆகலாம், அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எனர்ஜி வந்து பிளாக் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து கட்டிகிட்டு இருக்கலாம். ரெண்டாவது வந்து எனர்ஜி வந்து கம்மியானாலோ இல்லை அதிகமானாலோ, அதாவது QI டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா QI எக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 விதத்துலேயும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வியாதிகள் ஏற்படும். அப்போது இந்த கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொற்று உள்ளே போயிடுச்சு, ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மேலோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துலையே நம்மளால் வந்து சரிப்படுத்த முடியும். அது நுரையீரலுக்கு போய் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் விடாமல் நம்மளால் ஆரம்ப கட்ட காலத்திலேயே நம்மளால் சரிப்படுத்த முடியும். அப்போ அக்குப்ரெஷரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா நீங்கள் வந்து செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறத விட சிம்பிளாக ஒரு 5 புள்ளிகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அப்போது அந்த புள்ளிகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் டெய்லி நம்ம வீட்டில் வந்து காலையிலையோ மாலையிலையோ 2 வேளை நமக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்குறப்போ நமக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி பரிமாற்றம் நம்ம உடம்புல நடந்து ஹையஸ்ட் வைட்டாலிட்டியை நம்மளால் அட்டைன் பண்ண முடியுது. அப்போது இந்த அக்குப்ரெஷர் வந்து பண்ணுறதுனால வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இது எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த நேரத்துலையும் எந்த பொசிஷனில் வேணும்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த அக்குப்ரெஷர். ஏன்னா இந்த ஒரே ஒரு சிகிச்சை மட்டும்தான் நம்ம யாரோட உதவி இல்லாமல் நமக்கு நாமே தனக்குத்தானே சுயமாக நம்ம வந்து சிகிச்சை கொடுத்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமான நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த சிகிச்சை வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.